டேய் விஷாலு, இவ்வளவு காமமா இருப்பேன்னு நான் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கலடா. இவ்வளவு கேவலமா நடந்துக்க இவ்வளவு எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. நான் அவனை பத்தி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கான். அது படும் கேவலமான ரூட். ஏற்கனவே இப்பதான் ஒரு பொண்ணை ஏமாத்தினான். கண்டிப்பா அதே வெளியில வந்ததுக்கு அப்புறம் தர்ஷிகாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனை ஏன்டா பார்த்தோம், அவன்கிட்ட ஏன்டா பேசணும், வெளியில வந்ததுக்கு அப்புறம்லாம் நான் பேசவே மாட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு அது வெளியில பார்த்ததுக்கு அப்புறம் கதற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்ப உள்ளுக்குள்ள நாடகம் நடத்துறான் பாரு. அச்சுச்சுச்சோ, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னேன் அவன் கூட எல்லாம் எந்த பொண்ணுங்களும் பேசாதீங்கடா. அவன் ஒரு ரூட்ல அந்த காமம்ங்கிற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கான். அவனை தடுத்தே நிறுத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஒண்ணு வந்திருக்குது. அவனுங்களுக்கு குட் நியூஸ், நம்மளுக்கு ஒரு கேவலமான நியூஸ். என்ன காரணம் பாத்தீங்கன்னா விஷால், ஓகேங்களா, விஷால் அன்சிதாட்ட லவ் ஒத்துட்டாங்க. ரெண்டு பேரும் கலந்து பேசி இப்ப லவ் ஜோடி பிக் பாஸ் கூட சேர்ந்துருச்சு. சேர்ந்த உடனே அடுத்த நாளே தூக்கி விட்டானுங்க. அண்ட் இப்ப என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா விஷால் இதுல ஒத்து போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அருண் பிரசாத். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அன்சிதா நம்ம அருண் பிரசாத் சொல்றாங்க விஷால நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம அருண் பிரசாத் அங்க அப்படியே இருந்து ஷிஃப்ட் மாத்தி விட்டாப்ல. யார்கிட்டனா நம்ம விஷால்ட்ட மாத்தி விட்டாப்ல. மாத்தி விட்டோன்னே கதை கந்தலாகுது. என்னடா இவ்வளவு ஆச்சரியமா போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன மறந்துட மாட்டேல, நான் உனக்காண்டி வெளியில வெயிட் பண்ணுவேன், என்ன மறந்துடாத, என்ன மறந்து இருந்து விடாத அப்படிங்கிற அளவுக்கு டைலாக்லாம் ஒரு விஷாலு எப்படி நம்ம தர்ஷிகா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். எப்படி நான் தர்ஷிகா லவ் தூண்டினதே விஷால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்பயும் அன்சிதாவை லவ் தூண்டினதே விஷால் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கான். அந்த ரூட் அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படிங்கிட்டு போய் அவன் எப்படிலாம் அந்த இதை மடக்கணும், எப்படி அந்த பொண்ணுகள் எல்லாம் நம்ம வழிக்கு நம்ம வசமும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது விஷாலுக்கு நல்லாவே தெரியுது. அதனால அவன் பக்கா புரிஞ்சு போச்சு. எனக்கு வாயில சொல்ல வரல. அவன் பக்கா எனக்கு கடுப்பாகுது. எனக்கு பேசும்போது என்னடா அவ்வளவு கேவலமா இருக்கான், இவ்வளவு ஒரு கேமரா இருக்குது. இப்பதான் ஒரு பொண்ணு ஆனா இதுல ஜென்யூனா, ஓகேங்களா, ஜென்யூன் சொல்றான் பாருங்க. நம்மளுக்கு காண்டாவது. நான் ஜென்யூனா உன்னை க்ளோஸ் ஆயிட்டேன், ஜென்யூனா உன்னை க்ளோஸ் ஆயிட்டேன், ஜென்யூனா உன்னை பாசம் உன் ஜென்யூனா இருக்குது, உன் பாசம் ஜென்யூனா இருக்குது, உன் ஹக்கு ஜென்யூனா இருக்கு, அப்படி இப்படின்னு இவனுக்கு வார்த்தையில ஜென்யூனுங்கிற வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் வராது போல இருக்கு. இதுல சொம்பு தட்டுறாப்புல நம்ம அருணுட்ட நம்ம அன்சிதா காதுல ஊதுறாங்க. மாதிரி நான் விஷால லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி காதுல ஊதுறாங்க. இவன் என்ன சொல்றான், சூப்பர், குட் வே, சூப்பர், பியூர் லவ், ஹாப்பி லவ் அண்ட் யூ ஆர் நாட் அலோன், சோ ஹாப்பி அப்படிங்கிற அளவுக்கு அவன் இங்கிலீஷ்ல வரிஞ்சு கட்டுறான். நம்மளுக்கு எனக்கு செம்ம காண்டாச்சு. இதுல என்னடா டே, இப்பதான்டா ஒரு பொண்ணை ஏமாத்தனா, இல்ல நீ தாண்டா அதுக்கு அட்வைஸ் கொடுத்த, இல்ல கேக்குற நீ தானே அட்வைஸ் கொடுத்த. இதுல நான் ஜென்யூனா எந்த பொண்ணையும் ஏமாத்தல, ஜென்யூனா எந்த பொண்ணுகிட்டையும் நான் ஃபீலிங்ல விளையாடல அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்லியிருந்தான். ஆனா அதுக்கப்புறம் இப்ப விஷாலோட ஃப்ரெண்டு நேகா வந்தப்ப கூட தலைவன் அருண் பிரசாத் அட்வைஸ் பண்ணாப்ல, நேகா அட்வைஸ் பண்ணாப்ல. எனக்கு எல்லாம் திருந்தவே மாட்டேன்பா, நான் விஷால பொறுத்த வரைக்கும் நான் திருந்தவே மாட்டேன். நான் என் போக்குல எப்படி காஜி போக்குல அலையணுமா அந்த மாதிரி நான் காஜி போக்குல அலைவேன். இவனுக்கு ஏறிச்சு காமம் ஏறிச்சு. கண்டிப்பா நான் ஓப்பனா சொல்லணும்னா அவ்வளவு காண்டு. ஏன்னா அந்த ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அவ்வளவு கேவலமா பேசியிருக்கானுங்க. இதுல நீ வெளில போவியா இல்ல நான் வெளில போவானான்னு தெரியல. நான் போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிட்டு போறேன், வெளியே நீ கப்பு வின் பண்ணிட்டு தான் வெளில வரணும், அதுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தலைவன் போடுறாப்ல. தலைவன் போட்டதுக்கு அப்புறம் நான் உனக்காண்டி ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். நான் வெளியில நீ மறந்துடுவியோ இல்லையோ, உனக்காண்டி நான் ஒருத்தன் வெயிட் பண்ணுவேன். நான் மறந்துட மாட்டேன், மறந்துடாத, என்ன மறந்துடுவேன்னு நீ எனக்கு நல்லா தெரியும், ஆனா மறந்துடாத, இன்னொரு டைம் உனக்கு சொல்றேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் போடுறாப்புல. ஏ என்னடா நடக்குது, இல்ல கேக்குறேன் என்னதான் நடக்குது உள்ளுக்குள்ள. இவன் வச்சுக்கிட்டு என்ன இல்ல ஒரு கேமரா இருக்குங்கிறது தெரியுதா தெரியலையா? உன் லவ் வெளிப்படுத்தணும்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன் லவ் வெளிப்படுத்த வேண்டியதானே. உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னன்னா கதை சொல்றான் போற. அப்பா டே ஜெஃப்ரியோட இவன் மோசமா இருக்கான்டா. டே மோசம்னா மோசம், அப்படிப்பட்ட மோசம்டா இவன். எனக்கு செம்ம காண்டாவது. எனக்கு பார்க்கும் போதே செம்ம காண்டாயிடுச்சு. லைவ் பார்க்கும் போதே டே என்னடா இப்பதான்டா தர்ஷிகா ஒரு பொண்ணை கெடுத்துட்ட, மறுபடியும் அன்சிதாவாடா. நீ தர்ஷிகா ரூட்ல இருக்கும் போது இன்னொரு ரூட் அன்சிதா ரூட்டுக்கு போட்டுட்டு இருந்த. அப்பயே நல்லா தெரிஞ்சிச்சு, சரி பையன் இன்னொரு ரூட்டை புடிச்சிட்டான் போல இருக்கு, அதனாலதான் தர்ஷிகாவை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்பயே எனக்கு தெரிஞ்சு. நான் நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன், இது தர்ஷிகா ரெண்டு டபுள் கேம் வச்சுட்டு அழகா டபுள் இது விளையாண்டுட்டு இருக்காப்ல. அப்பயே ஆனந்தி சொல்லிட்டு இருந்தாங்க, இது இந்த எல்லா சீசன்லயும் அடிச்சுவாங்கல்ல, ஒரு பையனுக்காண்டி ரெண்டு பேர் அடிச்சுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த சீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு சொன்னாங்க. அப்ப புரியல, இப்ப எனக்கு கண்டிப்பா புரியுது. ஆனந்தி நீ சொன்னது 100% உண்மைதாமா. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் பொசிஷனஸ் அப்படின்னா இல்ல, அதெல்லாம் உண்மைதான். அன்சிதாக்கு வாயை திறந்தா போய், ஏன்னா எனக்கு பொசிஷனஸே இல்ல அப்படி இப்படின்னு பிட்ட போட்டு அவனை எப்படி மடக்கணுமோ மடக்கிருச்சு. இவனுக்கும்
மடக்கையா தெரியாது, இவன் எப்படி மடக்கணுமோ தர்ஷிகாவை மடக்கணும். ஆனா தர்ஷிகாவை தவிர வந்துட்டு இன்னொரு ஆளு கிடைக்கவும் தர்ஷிகாவை அப்படியே ஜெனியூன் பாசம் அப்படின்னு ஜெனியூன் சொல்லிட்டு கழட்டி விட்டான். இங்க வந்துட்டு நாமத்தை போட்டு இங்க ஒரு பட்டையை போட்டாப்ல ஆளு. நல்லா வாழ்றான்ப்பா, நல்லா வாழ்றான். இவன் வந்துட்டு இதுக்கு மேல வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவனை தயவு செஞ்சு தூக்குங்கடா, இல்ல ஜெஃப்ரி கூட பரவாயில்லடா, அவன் ஏதோ கிள்ளிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கட்டும், இவனை தயவு செஞ்சு தூக்குங்கடா. இவன் எல்லா பொம்பளை பிள்ளைங்கிட்டு போய் விளையாண்டுட்டு இருக்கான். அதுவும் உள் மனசுல ஃபீலிங்ஸ்ல போய் விளையாடுறான். இவன் என்ன சொல்லியிருக்கான், நான்லாம் அடுத்தவங்க ஃபீலிங்ல எல்லாம் விளையாடவே மாட்டேன், அது பொண்ணுங்க ஃபீலிங்ல எல்லாம் பொண்ணுங்க பாவம் எல்லா பாவம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்பதான் தெரியுது தலைவன் வந்துட்டு என்னென்ன பிட்ட போட்டு எப்படிலாம் மடக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அன்சிதாமா, நீங்க இந்த சண்டே வந்துட்டு வெளியில வந்துருவீங்களா, வந்ததுக்கப்புறம் நல்லா உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா வந்துட்டு ஏன்டா இவனை பார்த்தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். தர்ஷிகா வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து தர்ஷிகா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு கிளிப்பை பார்த்துட்டு தர்ஷிகாவே வந்துட்டு உங்களுக்கு போன் அடிக்கும். ஏமா ஒன்றை இப்படி சொன்னானாமா, ஆமாக்கா சொன்னா, இதை சொன்னானாமா, என்கிட்டயும் தான் சொன்னான், இதையும் சொன்னானாமா அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்கும். ஆமா என்கிட்டயும் பிட்ட போட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா வந்துட்டு சொல்லும். இது வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் இதுக்கு விஷாலுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போடும். இவன் இப்படி பண்ணா எனக்கு கடுத்தான் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு அது ஒரு என் மேல தப்பே இல்லைங்கிற மாதிரி வந்து அது ஒரு காமிச்சிட்டு போயிடும். தர்ஷிகா அப்படி என் மேல தப்பே இல்லை மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு போச்சு, அதே மாதிரி இது காமிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் வந்துட்டு ரூட்டை வந்துட்டு மாத்தி போடுறானுங்க. இந்த விஷால வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இப்ப வந்துட்டு நல்ல வேலை வந்துட்டு அக்காவை வந்துட்டு சொன்ன அடுத்த நாளே வந்துட்டு தூக்கிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பா.